எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மெக்சிகன் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சால்சா. ஸோ சால்சா ஆக்சுவலி இது ஒரு நல்ல டிப். இதில் நம்ம டொமேட்டோஸ், ஆலப்பினோஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம செய்கிறது உண்டு. பட் இங்கே நம்மளுக்கு ஆலப்பினோஸ், அதாவது ஒரு ஸ்பெஷல் மிளகா அது கிடைக்காது. ஸோ நான் க்ரீன் சில்லி போட்டு இது செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் சால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தோலை எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய பூண்டை எடுத்து பல்லாக பிரித்து இதையும் தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். யூஷுவலாக சால்சா செய்ய ஆலப்பினோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது என்கிட்ட இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாயை யூஸ் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாயை எடுத்து நடுவில் கீறி விதை எடுத்துட்டு நறுக்கி வைங்க. ஆலப்பினோஸ்க்கு பதிலாக க்ரீன் சில்லிஸ் போடுறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாது. அடுத்து ஒரே அளவு மீடியம் சைஸில் இருக்கிற 6 தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சால்சா செய்ய லெமன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்டியான சால்சாக்கு நான் ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். நான் இந்த ரெசிபிக்கு கேன் டொமேட்டோஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு குவாலிட்டியான கேன் டொமேட்டோஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 4-5 தக்காளி பழத்தை எடுத்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கேன்ட் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணும்போது இதோட கலரும் ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சால்சாவை ஒரு ஃபுட் ப்ராசஸரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதை நார்மல் மிக்ஸி ஜார்லேயும் செய்யலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரகொரப்பாக சுற்றி எடுத்துக்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்து செய்யுங்க. ஃபுட் ப்ராசஸரில் ஒரு டின் கேன்ட் ஃபுல் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஒரு கேனில் 5 இல்லைன்னா 6 இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து 1 இல்லை 2 பல்ஸ் மட்டும் சுற்றுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போது இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நறுக்கின 6 தக்காளி பழம், நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து இன்னொரு 2 பல்ஸ் சுற்றுங்க. வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் ஃப்ளேவரோட டேஸ்டியான சால்சா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல அருமையான மெக்சிகன் சால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மிக்சர் ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். இது செஞ்ச உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த டோட்டியா சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.